டிடிஎஃப் வாசனா இன்னும் கொஞ்ச நாளா பைக் ரைட் எல்லாம் பண்ண போறாரு. தமிழ்நாட்டில் ரைட் பண்ண போறாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. வேற ஒரு கண்ட்ரிக்கு போய் அங்க ரைட் பண்ண போறாரு. பாஸ்போர்ட்டுக்கான அப்பீல் அண்ட் பெட்டிஷன் எல்லாம் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அதை பத்தி அப்டேட் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. அப்படியே அந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கோங்க. நானும் கிளம்பி வர போறேன். ஸோ வந்து அப்ராட் ரைட்ஸ் பண்ண போறேன், மோட்டோ விளாகிங் பண்ண போறேன். ஸோ வெளிநாட்டில் எனக்கு சின்ன வயசுலேருந்து பெருசாக உலகம் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து பார்த்தா கம்மி தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி பார்க்கணுங்கிற ஆசை வர இந்த உலகத்தையே சுற்றி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட அன்ஃபார்ச்சுனேட்லி பாஸ்போர்ட் இல்லாத காரணத்தினால அந்த ஆசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறியாக மாறிடுச்சு. இவ்வளோ வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் ஏதாவது ஒரு காரண காரியத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தராமல் இருந்திருப்பாருன்னு சொல்லி நம்பக்கூடிய ஆள். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணம் ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமே கிடைச்சிடுங்க. ஸோ கிடைச்சதுக்கப்புறம் அடித்து தூள் கிளப்பிடலாம். ஸோ வந்து நான் முன்னாடியே சொல்லிவிடுவேன் டிடிஎஃப் எந்த கண்ட்ரிக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாங்க.